இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேஷனல் பேங்க் பார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆபீஸ் அட்டெண்டன்ட் வந்து வேகண்ட் விட்டுருக்காங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா 2 அக்டோபர் 2024 கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 21 அக்டோபர் வரைக்கும் இருக்காங்க கடைசி. இதுக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான். 21 நவம்பரில் வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அனைத்து ஸ்டேட்லேயும் வந்து விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டின்னு பார்த்திங்கன்னா 5 வேக்கண்ட் இருக்குது. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்திங்கன்னா எஸ்டி எஸ்சிக்கு வந்து ஃபீஸ் இல்லை. மற்ற ஆல் கேட்டகரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 450 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆன்லைன் மூலமாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜென் ரிவ்யூன்ற ஒரு வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜென் ரிவ்யூ வெப்சைட் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க போகிறீங்கன்னா இதில் வந்து ரிவ்யூஸ் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஒருத்தனை உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபஸ்ட் நேம் வந்து நான் டைப் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டு வந்து ஃபஸ்ட் நேம்னு கேட்டிருக்காங்க. அதுவும் டைப் பண்ணிக்கோங்க. மேலே டைப் பண்ணியிருக்க நேமை வந்து கீழே டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிடில் நேம் கன்ஃபார்ம் மிடில் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் டைப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், பண்ணாமல் கூட விட்டுறலாம், சாய்ஸில் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பர்னு இருக்கும், அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்பர்னு இருக்கும், அது நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், கொடுக்காம கூட விடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு இருக்கும், அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி கோடுன்னு இருக்கும், அதை வந்து அதை பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தானே உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்டேட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து சிக்னேச்சர் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ரெஜினல் ஆபீஸ் வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டுன்றது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சென்டர் வந்து எக்ஸாம் எழுதுகிற சென்டர் வந்து எங்கேன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேஸ்ட்டாக வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிசபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்என் கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, செலக்டிங் மல்டிபிள் டிசபிலிட்டி ப்ளீஸ் ஹோல்டு த CTRL கீ அண்ட் கிளிக் அண்ட் டிசபிலிட்டி. நீங்கள் இதில் ஏதாவது டிசபிலிட்டி வந்து இருக்குதான்ட்டு வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. இருக்குன்னா இருக்குன்னு கொடுத்துங்க, இல்லைன்னா இல்லைன்னு விட்டுருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது மேரேஜ் பண்ணிட்டீங்க, பிரேக்கில் இருக்கீங்களா, இல்லை ரீமேரேஜ் வந்து பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்என் கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிலீஜியேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இந்துன்னா நீங்கள் இந்துன்னு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது வேறு கம்யூனிட்டியில் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எஸ்என்னா எஸ்என் கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எதுவும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்ஸில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்என் கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அதாவது கிராமப்புற வங்கியில் வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்டாக ஏற்கனவே இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்என் கொடுங்க, நோன்னா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி சிட்டிசன் கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ண வேணாம், அது இந்தியன் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல்னு கொடுத்துக்குங்க, ஃபீமேல்னா ஃபீமேல்னு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வின் வந்து பிரதர் அண்டு சிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. எஸ்என்னா எஸ்என் கொடுத்துங்க, நோன்னா நோன் கொடுத்துங்க. உங்களோட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய மதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மதர் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட்ன்றது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டாக வந்து கொடுத்துக்குங்க. பின்கோட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸும் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் வந்து சேமான்னு கேட்டிருக்காங்க. சேமாக இருந்தால் சேம்னு கொடுத்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதில் வந்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் நீங்கள் இப்போ இருக்கிற அட்ரஸ்க்கு தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ்ன்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட்டுன்றது வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th பாஸ் ஆனீங்க பார்த்தீங்களா, அதனுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 10th படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 10th கொடுத்துருக்காங்க. 10th மேலே நீ எவ்வளோ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒருத்தனே நீங்கள் வந்து எப்போ பாஸ் ஆனீங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பாஸ் ஆனது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பர்சன்டேஜோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனீங்களா இல்லை அட்டெம்ப்ட்டில் பாஸ் ஆனீங்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிங்கன்னா கொடுங்க. அதுக்கு மேலே டிகிரி படிச்சிங்கன்னா அது வந்து கொடுங்க. நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th ஆர் 12th மார்க் ஷீட்டில் வந்து சர்டிஃபிகேட் இன்க்ளூடு இந்த அபிஷியல் லாங்குவேஜ் வந்து சேமான் சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்டாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்னென்ன லாங்குவேஜ் படிக்க தெரியுமா, இல்லை எழுத தெரியுமா, இல்லை ஸ்பீக் பண்ண அதாவது பேச தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ப்ளீஸ் கிளிக் த அக்ரி த சப்மிட் த அப்ளிகேஷன். இது வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் தம்ப் இன்ஃபர்மேஷனாக வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இதனோட நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து போய்க்குங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதிலிருந்து உங்களோட ஒயிட் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கைனால் எழுதி வந்து ஒயிட் சீட்டில் வந்து இதில் வந்து ஐன்னு இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நேம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து எழுதி இதை வந்து ஃபோட்டோ பிடிச்சி இங்கே வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இதுவும் இந்தமாரி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட செக்யூரிட்டி கோடு இருக்கும். அதை வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்டுக்கு போய்டும். உங்களோட பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.